வீடு திறந்திருக்கு வெளியே வந்தான்னு நான் டக்குன்னு நம்மளோட 2 பேர் போய் அந்த வீட்டு கதை தட்டி, தம்பி கொஞ்சம் வாங்க. அவரோட எம்டி யார், மெட்ராஸில் உள்ளவங்க எம்டி. எம்டி மேலே ஒரு விசாரணை இருக்குது, நீங்கள் அந்த ஒர்க் பண்ணவர் தானே, கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு காரில் உட்கார வச்சோம். காரில் வந்து உட்காந்தோடனே டக்குன்னு 10 கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு 2 அறை கொடுத்த உடனே, உண்மையை சொல்லு, ஏன் இங்கே வந்த, என்ன சொல் வச்சு வாங்கிட்டு வேற ஒரு கார் பிடிச்சி மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிட்டோம் கார்லேயே, வித் போலீஸு எல்லாம் சேர்ந்து போயிடுறாங்க. இதுக்கு மத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அந்த வீட்டில் கணவனை காணவில்லைன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் போலீஸ் ஹைதராபாத்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, 3 ஐஏஎஸ் ஆஃபீஸரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன், கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டீங்க குண்டாஸ் வந்துன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஏன்னு என்னை கேட்குறாங்க. நான் சொன்னேன், இருங்க சார், இது எஃப்ஐஆர் போட்டு க்ரைம் நம்பர் முதற்கொண்டு இருக்குது, முதல்ல சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட கையில் கொடுத்துட்டேன். அவரும் ஃபோன் பண்ணி க்ரைம் நம்பரை சொல்லி, இதை பாருங்க சார், நாங்கள் வந்தது பொங்கல் அன்னைக்கு, இல்லை லீவு, நான் உங்களையும் சொல்கிறதுக்கு வந்தோம், நீங்கள் இல்லை, யாருமே இல்லை, எங்களுக்கு வேறு வழி இல்லை, இவங்களை அழைச்சிட்டு வந்து வந்தோம், வர வழியிலே அவங்கள வீட்டில் பேச வச்சுக்கிட்டு தான் வந்தோம், ஒன்றும் அடிக்கவோ உதைக்கவோ ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் இங்கே கொண்டுட்டோம், என்கொயரி பண்ணி இவரை முடிச்சுட்டு நாங்கள் அனுப்பிடுவோம். செகண்டாபாத்தில் ஏறினவங்க ஹைதராபாத்தில் இறங்கி போயிட்டாங்க. எஃப்ஐஆர் நாங்கள் போடுறோன்னு சொன்ன உடனே கேஸ் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இவரை போட்டு நாங்கள் விரட்டி என்ன ஆச்சுன்னு இதை பண்ணி அந்த ஃபேக்ட்ரி நடத்த விடாமல் பண்ணிவிட்டு இவங்களை நடத்த வச்சுட்டேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் 3 பேருக்குமே என் மேலே அவர் கொடுத்த கார் தான் மாருதி 1000 கார் என்னை ப்ரெசென்ட்டே பண்ணார்.